ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஒன்னாலப்பட்ட கோபாலகரனுக்கு என்ன தொழுவாடு? தொழுவாடா நண்பா, எப்படி தெரியுமா? டேய் அண்டமும் நானே, பிண்டமும் நானே, ஆகாயம் நானே, அருவும் நானே, செடியும் நானே, கொடியும் நானே, அனைத்து ஜீவராசியும் நானே. நீங்க நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கே சொல்லுவேன். அப்படியாப்பட்டவரு ஏசாமி, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கே தெரியும்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தொழில்? எனக்கு என்ன தொழில்? தொழில் எனக்கும் அழிக்கும் தொழில். உங்களை தான் தொலைட்டு ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனு குழந்தை பிறந்தா எத்தனை சாமி பிறக்கும்? ஒன்று இல்ல, இரண்டு இல்ல, 3 கோடி இருக்கும். ஒரு ஆசைக்கு 5 நாச்சு பத்துக்கலாம். நான் டெய்லி கூத்து வந்துடுறேன். என்னைக்கு காப்பு கடத்தல இரவாந்த சொருவணும் அன்னைக்கு வீட்டு பக்கம் போனவன் தான். இன்னும் கூத்தாத்தாலும் டெம்போக்கு டிவி கட்ட போல சுத்திக்கிட்டே தான் தெரியுது. அப்படியாப்பட்ட மனுஷங்க நானு. என் மொவரி பார்த்தா உனக்கு என்ன அப்படி சம்பாதிச்சு சாமி வீட்டுக்காரி நான் காப்பாத்துறேன். சாமி, ஒரு பொண்டாட்டிக்கு பொறுத்து குழந்தை பிறந்தா ஆசைக்கு ஒண்ணு என்றா அன்புக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒரு 5 நாச்சு பத்துக்கா யாரு கேக்குறா? என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்த பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவீங்க. 6 இருக்குமா? இல்ல சாமி, ஒரு 7 தான் இருக்குமா? என் பொண்டாட்டிக்கு மட்டும் 27 பொட்ட பிள்ளைங்க. நானே இங்க இருக்கிறேன்னு அப்படி வாய் சொல்லியே. அங்க பாரு, 27 பொட்ட பிள்ளைங்க. மூளையில போய் உக்காந்துக்கிட்டு கோயிந்தான்னு போட்டா புட்டிச்சு போடுறான். என்ன மாதிரியா குழந்தைங்க இல்ல கள்ளக்காய்வா பிள்ளை பக்கற மிஷினுக்கு வச்சுக்கிறாளா என்னன்னு தெரியல. இந்த 27 போமா பிள்ளைகளுக்கு சங்கீர்ல போய் ஆதார் கார்டு பதிவு பண்ணா அந்த பேரை கேட்டு முனிசிப்பு செத்து போயிடுறான். கோவிந்தராஜ் கேட்டு முனிசிப்பு செத்து போயிடுறான். அவனு எத்தனை நேரமாக இந்த கோவிந்தராஜ். நானும் போகாத டாக்டர் இல்ல, பாக்காத வைத்தியம் இல்ல. கொண்டு போய் விட்டு பார்த்தேன். நாங்க கொங்கடாபுரத்து ஜிஹெச் ஆஸ்பத்திரி முன்னால கரு போய் திருப்பி கூட போட்டேன். ஆமா சாமி, அதுல முடிச்சேனுமா அவனுக்கு சாட்டுக்குது. அதனால சாமி அழிக்கிறது சொல்றியே, நீ கையை விட்டு அனுப்பியோ கரண்ட் விட்டு அனுப்பியோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி கருவி போய் புடுங்கி ஏறி நெஞ்சு புடுங்க, அது நாய் நக்கிட்டு அது 5 பிள்ளை பேக்கு சுத்தமா வலிச்சு விட்டுரு. அழிக்கணுங்கிற அப்படியாகட்டும். நாளையில இருந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா சாமி, அந்த கருவி போய் முட்டாளிங்க மத்தத அழிச்சு விடாது. சரி, என் கோமாளி ஒரு வந்து சேர்ந்துட்டாரு காணமணிய. இந்த பாரு, எனக்கு 7லயும் சனி இல்ல, 8லயும் சனி இல்ல, செட்டுலயே சனி இருக்குதா? சொல்லுங்க நண்பா. கோபாலக்கண்ணன், இந்த அழகான கோபாலக்கண்ணனை என்னுடைய நாட்டு நகரம் என்ன காய்த்தது யாரு? நான் எங்கு வசித்து வருகிறேன்?
ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணன் சரி ஆளக்கூடிய நாடு என்னங்க நண்பா என்னுடைய நாடு சங்கு துபாரகை சங்கு துபாரகை அப்படி சங்கு துபாரகை சங்குனாலே வடிவம் கட்டி அந்த சங்கிலே வாழ்ந்து வருகிறேன் சங்கு துபாரகை இல்லையே வைகுண்டம் அட வைகுண்டம் என்ன பண்டிகை எடுக்கிற போலாமா ஏடா வைகுண்டல்லடா வைகுண்டம் வைகுண்டம் இல்லடா வைகுண்டம் இல்லடா அங்க ஒண்ணு சொல்லுவா ஏன் சாமி ஒன்னாலப்பட்டேன் சரி வைகுண்டத்தை ஆளக்கூடிய கோபால கண்ணாத்தாலும் எங்க இந்த கண்ணனை வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை என்னுடைய தாய் யாரு எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது தாயும் இல்லை தந்தையும் இல்லை பின்ன இப்படி செலவுச்சி கூட போட்டு பார்த்து எப்படி சாமி பார்க்க முடியும் நான் ஒரு அநாத ரட்சகன் ஆதார் கார்டும் இல்ல கடவுளுக்கு எதுக்கு ஆதார் கார்டு கடவுளுக்கு எதுக்கு ஆதார் கார்டு அப்புறம் ஏன்டா வந்தவன சோத்த தங்குறீங்க வந்த 5 பேர்த்த நான் தான் சோத்த தந்தேன் நீ என்ன பிய்ய பார்த்துட்டு நானும் போரிக்காக வந்து என்னடி வாய் பேசிட்டு இருக்கேன் பள்ளி கொள்ள நீ எப்படி சாமி நண்பா கிரீதா திரீதா துபாவரி கலியுகம் எங்க கிளியுதா எங்க தெரியுதா கிரீதா திரீதா கிரீதா யாரு கிரீதா கிரீதா துபாரகை கலியுகம் கலியுகம் ஆமா இந்த 4 யுகத்தில் அகத்தில் 1008 அவதாரம் சண்டாலா யுகத்தில் 108 அவதாரம் சேலம் போறதுக்கு எவ்வளவு நேரத்துல போவீங்க 108 3.5 மணி நேரத்துல போயிருவேன் ஆலயம் மோகரையும் பாடுறான் அவதாரம் 108 நீங்க அட தசாவதாரம் நான் எடுத்துள்ளேன் பஸ்ஸவதாரம் 10 எப்போ தசாவதாரம் 10 பஸ்ஸவதாரம் என்ன அவதாரம் நண்பா நான் என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா கோபால கண்ணு தசாவதாரம் எடுத்துன்னு சொல்றீங்க அவதாரம் 10ன்னு சொன்ன அல்லவா என்ன அவதாரம் முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எதனால எடுத்தீங்க என்ன காரணம் ஏன் எதற்காக தெரியுமா உலகத்தை எல்லாம் படிக்கிறானே பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் இடத்தில் ரிக்கி அசுர் சாம அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் ஆமா அந்த 4 வேதங்களை வைத்து பிரம்மதேவன் உலக மக்களை படித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் தினமாக அந்த சோமகாசூரன் என்ன செய்தான் அந்த வேதங்களை திருடி ஆழ்கடலிலே புகுந்து விட்டான் கடலுக்குள் ஆமா அதற்கு முன்பதாக அந்த சோமகாசூரன் என்னிடத்தில் எப்படி வரம் பெற்றான் எப்படி தெரியுமா இரவிலும் பகலிலும் எந்த ஒரு ஜீவராசி தூங்காமல் இருக்கிறதோ அதால மட்டும்தான் எனக்கு அழிவு என்று வரத்தை பெற்றான் என்னிடத்தில் யாரு சோமகாசூரன் அது போல தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி அந்த வேதத்தை
திருடிட்டு எங்க போய் ஒளினா எங்க? ஆள் கடலுக்குள். ஓ நடுக்கடலுக்குள். ஆமா. ஆ. பிரம்மதேவன் என்னிடத்தில் முறையிட்டான். என்ன செய்வது ஆண்டவா அப்படி என்று சொல்ல சரி என்று நான் என்ன செய்தேன்? இரவிலும் பகலிலும் தூங்காத ஜீவராஜ் எது? என்ன எதிர்க்குன்னா பொட்டிக்காரனா இருக்கிறான். யா நைட்ல தூங்குறதுல பகல புறாக்குற வேலைக்கு போய். யா சுப்பிரமணியனா அது இல்லப்பா. இரவிலும் பகலிலும் தூங்காத எந்த ஜீவராசி தெரியுமா? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். பேசல அது மட்டும் ஏங்க தூங்காது? அதற்கு கண் விழிகள் கிடையாது. அட பிருவும் இல்லை. ஆமா இப்படி கண்ணை மூடுற பத்தி அப்படி. அட ஆமா சாமி. அந்த இமைகள் கிடையாது. நடக்கும் போது முடிச்சுக்கிட்டு தாக்குது. சட்டியில போட்டு பொரிச்சாலும் முடிச்சுக்கிட்டு தாக்குது. காய்ந்து கருவாடா போனாலும் முடிச்சுட்டு தான் இருக்கும். ஐயோ அதற்கு உறக்கம் என்பதே இல்லை, தூக்கம் இல்லை. அதனாலே நான் மீன் அவதாரமாக கொண்டு அந்த சோமுகாசுரனை அழித்து வேதத்தை மீட்டு வந்தேன். நீங்க ஆமா முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். இரண்டாவது அவதாரம் கூர்மி அவதாரம் என்றால் ஆமை அவதாரம். ஆமை அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? ஏன் எதற்காக தெரியுமா நண்பா? ஒரு நாள் ஒரு தினமாக தெய்வலகத்தில் இருந்த நந்தவனத்தில் தேவேந்திரன் ஆகப்பட்டவன் அவனை சுற்றி 7 நடின பெண்கள் நாட்டியம் புரிந்தார்கள். அப்பொழுது அவ்வழியாக சென்ற தூர்வாச மகாமுனிவர் அந்த நாட்டியத்தை பார்த்தார். அதில் ஊர்வசி என்ற பெண் மிகவும் அழகாக நாட்டியம் ஆடினார். ஊர்வசி. ஆமா. அதனை பார்த்த தூர்வாசர் அந்த நாட்டியத்தை பாராட்டி ஒரு மணிமாலை ஒன்று அளித்தார். மணிமாலை. ஆமா. சரி என்று ஊர்வசி என்ன செய்தார்? நமக்கு எதற்கு இந்த மணிமாலை, நமது மன்னருக்கு தருவோம் என்று தேவேந்திர மன்னனிடத்தில் தர. அப்போது என்ன செய்தான் தேவேந்திரன்? அந்த தேவேந்திரன் வருகிறான் என்ற அந்த பட்டத்து வெள்ளையானை அந்த வெள்ளையானை மேல போட்டான். பட்டத்து வெள்ளையானை மேல அந்த மணிமாலைய. அப்பொழுது அந்த யானை என்ன செய்தது? கீழே போட்டு இப்படி கசி கால போட்டு தேய்ச்சி எஞ்சி பிடிச்சி யானை. அப்பொழுது பார்த்தா தூர்வாச மகாமுனிவர், ஏப்பா இவன் மாலையை கொடுத்தவன் ஏதோ ஒரு பக்கம் வச்சிருந்தா பரவாயில்ல, அது யானை மேல போட்டு யானை கீழே போட்டு அதை இளங்கோலப்படுத்தி விட்டது. அப்பொழுது தூர்வாச மகாமுனிவர், நான் பாராட்டி அந்த கொடுத்த மணிமாலையை இப்படி செய்து விட்டார்கள் தேவர்கள். அப்படி என்று என்ன செய்தார்? நரை திணை மூப்பு பிடி உங்களுக்கு வரட்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் தூர்வாச மகாமுனிவர். அப்பொழுது தேவர்களும் என்னிடத்தில் முறையிட அப்பொழுது என்ன செய்தோம்? திருப்பாக்கரையில் ஒரு பாண்டமாக வைத்து மந்திரிகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பை என்று சொல்லக்கூடிய அணைக்கயிறாக பூட்டி என்ன பண்ணோம்? அமிர்தம் கடைந்தோம். தேவ அமிர்தம். அப்பொழுது அமிர்தம் கடைய வந்திருக்கணுமே. என்னது? இல்ல நொர தும்பிக்கிட்டு அந்த ஆதிசேஷன் பாம்பாகப்பட்டது திணறி விஷத்தை கக்கி விட்டது அந்த அமிர்தத்துல. அப்பொழுது அதனை எடுத்த அமிர்த ஈஸ்வரன் என்ன ஆனது தெரியுமா? இந்த விஷத்தை கக்கிருச்சு ஆதிசேஷன், இது தேவர்கள் அமிர்தால் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த பரமகடவுளே எடுத்த அமிர்தார் அந்த அமிர்தத்தை. அப்பொழுது பாதத்தில் இருந்து கழுத்து வரை வந்து கொண்டே இருந்தது விஷம். தலைக்கு ஏறினா செத்து போயிருவாரு. ஆமா இறந்து விடாதுன்னு சொல்லி பார்வதி என்ன செய்தார்? தொண்டை பிடித்தார். கண்டைய. அப்பொழுது அவருக்கு என்ன பெயர் வந்தது? திருநீலகண்டன். அப்பதான் திண்ணையில கிடக்குறான் திருநீலகண்டன். அப்பொழுது என்ன செய்தார்? அந்த விஷத்தை என் முகத்தில் துப்பினார். அப்பொழுது என்ன பெயர்? எனக்கு மேனியெல்லாம் பச்சையாக மாறிவிட்டது. பச்சைத்திரி மேனி மாய. அப்பொழுது அமிர்தம் கடைய வேலையிலே அந்த மந்திரிகர் மலையாகப்பட்டது சாய பார்த்தது. ஆமா. நான் கூர்மி என்ற சொல்லக்கூடிய ஆமை அவதாரத்தை எடுத்து என் ஓட்டினை பயன்படுத்தி தூக்கி நிறுத்தினேன். ஆமா. இதில் இரண்டாவது அவதாரம். மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். நான்காவது நரசிம்ம அவதாரம். உள்ள வாமனன் அவதாரம். ஆறாவது பரசுராமன் அவதாரம். ஏழாவது தென்னிலங்கை வேந்தன் யாரு? ராமணேஸ்வரன், கும்பகர்ணன், மயில் ராவணன். அவர் 7 வளா மூலவள சேனலப்பா 70 வளா. ஆமா 70 வல்ல வாடர்கள் சேனை வடிப்பதற்காக நான் எடுத்தேன் ராமர் அவதாரம். ஆமா. எட்டாவது பலராமன் அவதாரம். கிருஷ்ணன் அவதாரம். கல்கி அவதாரம். கல்கி என்றால் கலியுக மக்களுக்கு கல் சிலையாக
காட்சி தருவது. ஆமா. அப்படி இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்களில் நான் ஒரு தேவன். சிவன், விஷ்ணு, பிரம்மா. காத்தல், அழித்தல், படைத்தல். தேவருக்கு என்ன வேலை நண்பா? சிவனுக்கு என்ன வேலை? காத்தல் வேலை. காத்தல். படி அளக்கும் கருத்தன். பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில், எனக்கு அழிக்கும் தொழில். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு? நல்லது எது, தீமைகள் எது பார்த்து அழிக்கும் பொறுப்பேற்றவன். நீங்க. ஆமா. அப்படி